அஸ்ஸலாமலைக்கும் ஆல். இன்றைக்கி நாம் எறா மக்ரூனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரை எடுத்துக்கணும். குக்கரை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் தக்காளியும் 4 எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா போடணும். அப்புறம் மிளகாத்தூள், நான் வந்து மிளகாய் தனியா 2ம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மேகி மசாலா அது ஒரு 4-5 பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா பரவாயில்ல, கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எறா போட போகிறேன். கொஞ்சமாக எறா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போடலாம். நீங்கள் இது எறாவும் போட்டு செய்யலாம். இதே மாதிரி சிக்கனும் இல்லை மட்டனும் எல்லாமே சேம் மெத்தடு தான். இந்த இடத்துல நீங்கள் எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் போட்டுக்கிறேன். இப்போது 2த்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பவுலில் ஒரு பவுல் அளவு ஃபுல்லாக மக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி பேஸில் சாப்பிடுவோம். அதனால் நான் 2 1/4 ஊற்றிருக்கேன். இந்த 2 1/4 ஊற்றுனோன்னா நம்ம ஒரு 1/2 1 ஹவர் கழித்து சாப்பிட்டாலும் அந்த பேஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பவுல் அளவு தண்ணி ஊற்றிட்டா போதும். இதை பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி கிரேவி வைஸாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு 2 1/4 தண்ணி கரெக்டாக இருக்கும். ரெடி.